சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். வணக்கம்ப்பா, உங்கள் பாட்டி பேசுகிறேன். இப்போ தலைவலியை பற்றி பேச போகிறேன். தலைவலி பல ரகம் இருக்குது. என்கிட்ட நிறைய பேர் தலைவலிக்குதுன்னு கேட்குறாங்க, ஒத்த தலைவலின்னு கேட்குறாங்க. இதுக்கெல்லாம் ஒரு பொதுவாக ஒரு பேசிட்டா எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. அந்தப்பா இப்போ பேசுகிறேன். நான் தலைவலி சளி பிடிச்சி அந்த காய்ச்சல் வராப்பில் இருக்கிறதுக்கு சொன்னு இருக்கிறப்ப தலைவலி வரும். அப்புறம் இந்த சைனஸ் பிரச்சனைனால மண்டையில் நீர் கோர்த்துக்கிட்டு தலைவலி வரும். அப்புறம் இந்த ஒத்த தலைவலிக்கிறாங்க. அது ஒத்த தலைவலி ரொம்ப மோசமானதுப்பா. அது வந்தால் அப்படியே வாந்தி வரும், அப்படியே என்னென்னமோலாம் செய்யும். அது வந்தவங்களுக்கு தான் தெரியும், தலைவலி வந்தவங்களுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தலைவலி வந்தவங்களுக்கு தான் தெரியும். வாந்தி வரும், மயக்கம் வரும், சாப்பிட முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது, என்ன செய்யறதுனே தெரியாது. அது தான் மைக்ரேன், ஒத்த தலைவலின்னு சொல்லுவாங்க. அப்படி தலைவலி வர்றதுக்கு பல காரணம் இருக்குது. அது பரம்பரையில் அவங்க அம்மா அப்பா அவங்க வழியில் யாருக்காவது அப்படி தலைவலியெல்லாம் இருந்துட்டு இருந்தால் அப்படி பரம்பரையில் வரும். அப்புறம் சாப்பிட தெரியாமல் குண்டக்க மண்டக்க ஒரு நேரம் பட்டினியாக கிடக்கிறது, ஒரு நேரம் ஓவராக சாப்பிட்றது, கெட்ட நல்ல உணவு உடம்புக்கு ஏற்றுக்கிறாத உணவுகளை சாப்பிட்றது, இப்படியெல்லாம் இருந்தாலும் தலைவலி வரும். அப்புறம் உணர்ச்சி வசப்படுறது, உணர்ச்சி எதுக்கெடுத்தாலும் ஆக்ரோஷப்பட்டுட்டு உணர்ச்சி வசப்பட்டுக்கிட்டு ரொம்ப இது பண்ணுறது, அப்படி இருந்தாலும் வரும். ரெண்டாவது பாசம், ஆளுங்க மேலே பாசம் வச்சுக்கிட்டு ஒரு குழந்தையே இருக்குது, அவங்களுக்கு பையனே இருக்குது, அவன் எப்படி செய்யணும், படிக்கணும், நல்லா படிக்கணும்னு நினைக்கிறது. அப்புறம் அவன் வேலைக்கு போய் சம்பாதிக்கலன்னு நினைக்கிறது. அது ரொம்ப எதிர்பார்க்குறது. நடக்கிறப்ப தன்னால் நடக்கும், அதை கொஞ்சம் மனசு சமாதானமாக வச்சுக்கணும். அப்படி இல்லாமல் ரொம்ப எதிர்பார்க்குறப்ப அவங்களுக்கு அந்த உடம்புல அந்த நரம்புகள்லாம் வெடிச்சு ரத்த குழாயெல்லாம் ஒரு மாதிரியாகி கடைசியில் அவங்களுக்கு அது தலைவலியில் கொண்டு வந்துவிடும். சொல்லுவாங்களா, அவனோட பெரிய தலைவலியாக இருக்கிறா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இப்படியெல்லாம் இருக்குது. அப்புறம் தூக்கம், நைட்டில் சரியாக தூங்கணும். நைட்டில் சரியாக தூங்கலைன்னா தலைவலி வரும். வெயிலில் அலைஞ்சால் தலைவலி வரும். வெயில் நேரத்தில் ரொம்ப அலையக்கூடாது. ரெண்டாவது வேலை பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவைப்படும். அப்படி ரெஸ்ட் இல்லாமல் கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏதோ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அப்புறம் உழைக்கணும். உங்களை வேணான்னு சொல்ல, உழைக்கிறது நல்லது தான், காசு வரும், உடம்புக்கு நல்லது தான். ஆனால் ரெஸ்ட் இல்லாமல் தன்னை வருத்திக்கிட்டு உழைக்கிறவங்களுக்கு தலைவலி வரும் கண்டிப்பாக. அப்புறம் இந்த வேர்க்க வேலை பார்க்குறாங்கல்லப்பா, ரொம்ப வேர்க்க வேலை தான். அதான் ரெஸ்ட்லாம் வேலை பார்க்குறது தான். வேர்த்து ஊற்றுற அளவுக்கு கொஞ்சம் வேர்த்துச்சுன்னா கொஞ்சம் மூஞ்சி கையால் கழிட்டு கொஞ்சம் காத்தாடு நின்றுட்டு தான் அப்புறம் வேலை பார்க்கணும். அப்படி வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த தலைவலி வரும். இப்படியெல்லாம் இருக்கிறதுனால அவங்க என்ன செய்யணும், நேரத்துக்கு நல்ல சாப்பாடு சாப்பிடணும். இந்த திருப்பி இந்த எண்ணெயில் செஞ்சு சாப்பிட்றாங்களே, இந்த கடையிலலாம் எண்ணெய் கடை வச்சாங்களோ அன்னைக்கு ஊற்றின எண்ணெய் பலாரம் சொல்கிறதுக்கு அது அந்த எண்ணெய் இருந்துக்கிட்டே இருக்கும். உரம்பு ஒரு மாதிரி மேற்கொண்டு ஊற்றி சுட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி சாப்பிட்டாலும் உங்களுக்கு தலைவலி வரும். அதனால் என்ன செய்யணும், அந்த எண்ணெய் பலாரத்துக்கெல்லாம் தவிர்த்தரணும். என்னைக்காவது ஆசையாக இருந்தால் வீட்டில் ஏதாவது ஒன்று செஞ்சு சாப்பிட்டுக்கணும். திருப்பி எண்ணெயை ரீஹீட் பண்ணக்கூடாது. ஒரு தடவை செஞ்சோமா கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சமாக செஞ்சுட்டு மிச்சத்தை கீழே ஊற்றிடணும்ப்பா. இதுதான் நான் அன்னையிலேருந்து நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிட்டு வரேன். சாப்பாடு கரெக்டாக நம்ம உடம்புக்கு எது நல்லதோ அதை தான் சாப்பிடணும். இயற்கை உணவு சாப்பிட சொல்லியிருக்கேன். ஏதாவது ஒரு நேரம் சாத்வீகமான உணவு சாப்பிடுறது. ரொம்ப காரமெல்லாம் சேர்க்க வேண்டாம். காரம் சேர்க்கணும், காரம் உடம்புக்கு தேவை. காரம் தேவை, புளிப்பு தேவை, உப்பு தேவை, 6 சுவையுமே உடம்புக்கு தேவை. இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யணும், மிளகு இஞ்சி அந்த மாதிரி காரத்தை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க. இந்த வரமிளகா காரமெல்லாம் வச்சுக்கிட்டு சாப்பாக வச்சுக்கிட்டு சாப்பிடணும்னு நினைப்பாங்க. பார்க்க அழகாகத்தான் இருக்கும், சாப்பிட நல்லாத்தான் இருக்கும், உடம்பை கெடுத்துரும். இப்படி எல்லாம் சாப்பிட்றவங்களுக்கு அப்போ தலைவலி வரும். மலச்சிக்கலுக்கு தான் தலைவலி வரும். இதெல்லாம் நீங்கள் இதாக இருக்கணும். கரெக்ட் நேரத்துக்கு தூங்கணும். இந்த நைட்டு பார்த்துக்கிட்டு நைட்டில் ரொம்ப நேரம் முழிக்கக்கூடாது. நல்லா சாப்பிடணும். இப்படிலாம் உங்கள் பழக்கத்தை மாற்றணும். தியானம் பண்ணணும், அமைதியாக இருக்கணும். தியானம் பண்ணணும் ஒரு நேரம். அப்படியே உட்காந்து நம்ம மனசெல்லாம் எங்கிட்டு செதற விடாமல் அப்படியே இந்த இடத்துக்கு நம்ம ஞாபகத்தை வச்சுட்டு இந்த மூச்சு மேலே கவனத்தை வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நானும் அமைதியாக யாரும் இல்லாத இடத்துல உட்காந்துக்கணும். நல்லா காத்தோட்டமான இடத்துல உட்காந்து, கோயில் குளத்தில் போய் அந்த மாதிரி உட்காந்துக்கணும். அப்படியெல்லாம் உட்காந்தா அந்த தலைவலிக்கு கொஞ்சம் சமாதானமாக இருக்கும். தலைவலி அடிக்கடி வராது.
அப்படி தலைவலி வரப்போகுதுன்னு தெரியும், முன்னக்கூடியவும் ஒரு மாதிரி இருக்குது தலைவலி வரப்போகுதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். படாத தலைவலி வந்துடாது. அந்த அறிகுறி தெரியும் போதே என்ன செய்யணும், பேசாமல் போய் அமைதியாக இருட்டாக இருக்க இடத்துல, யாரும் தொந்தரவு பண்ணாத இடத்துல அமைதியாக போய் பேசாமல் கண்ணை மூடி தியானம் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடணும். அந்த அமைதி கிடைச்சா கூட அந்த தலைவலி வரும். அந்த மாதிரிலாம் செய்யணும். நல்ல மூச்சு பயிற்சி, நல்லா காத்தோட்டமான இடத்துல உட்காந்து மூச்சு பயிற்சி செய்யணும். இப்படி செஞ்சாலும் கொஞ்சம் தலைவலிக்கு ரிலாக்ஸாக இருக்கும். அப்புறம் வலி வந்துருச்சு என்ன பண்ணுறது, அதுக்கு பூண்டு, பச்சை கற்பூரம், பூலாங்கிழங்கு. பச்சை கற்பூரம் நாட்டு மருந்து கடையில் விற்கும், பூலாங்கிழங்கு நாட்டு மருந்து கடையில் விற்கும், வால் மிளகு அதுவும் நாட்டு மருந்து கடையில் விற்கும். இப்போ இந்த 4 பொருள், பூண்டு, ஒரு பூண்டு எடுத்தால் போதும்ப்பா, ஒரு பல் பூண்டு, பச்சை கற்பூரம் சும்மா பூண்டு, வால் மிளகு 1, அப்புறம் பூலாங்கிழங்கு குட்டி குட்டியாக தான் கட் பண்ணி வச்சுருப்பாங்க, வில்லையாக இருக்கும், அதை ஒரு வில்லை எடுத்து வச்சுக்கணும். எல்லாத்தையும் தட்டி நசுக்கணும். நசுக்கி ஒரு துணி இருக்கு இல்லையா, லேசான வெள்ளை துணி, அதில் போட்டு மூட்டை கட்டி வச்சுக்கிட்டு அப்படியே மோந்து 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 பார்த்துக்கிட்டு நல்லா ப்ரீத்திங் பண்ணிக்கிட்டே மூச்சு பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தலைவலி மாறும். இதுக்காக வேண்டி தலைவலிக்குது உடனே மாத்திரை வாங்கி போவோம் கடையில் அப்படி போட்டால் உடனே சரியாகும். ஆனால் அது சைடு எஃபெக்டை கொடுக்கும், வேறு வேறு பிரச்சனை ஏற்படுத்தும். நீங்கள் இந்த மாதிரி முறையில் நிதானமாக இப்படி எல்லாம் நான் சொன்ன மாதிரியெல்லாம் இருந்து லாஸ்ட்டில் ஒன்றும் முடியலைன்னா இந்த மாதிரி தலைவலி வர்றாப்புல இருக்குன்னு போட்டு நீங்கள் அதெல்லாம் ரெடி பண்ணி எப்போ வீட்டில் வச்சுக்கோங்க. அந்த பூலாங்கிழங்கு, பச்சை கற்பூரம், பூண்டு எப்போவுமே வீட்டில் இருக்கும், வால் மிளகு இதெல்லாம் வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க. அந்த தலைவலி வரவங்க அப்பப்போ ஒன்று எடுத்து தட்டி அந்த மாதிரி இருக்கையில் மோந்து பார்த்துக்கிட்டு நல்ல எக்ஸசைஸ் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிட்டு தியானம் பண்ணிட்டு உட்காந்திங்கன்னா தலைவலி வராது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவை மாற்றிக்கலாம். வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.